வணக்கம். காலை 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திமுக இருக்கும் வரை மோடி மஸ்தான் வேலை பலிக்காது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்பது போல வேட்பாளர் கிடைக்காமல் ஆளுநர் எம்எல்ஏவை பாஜக களமிறக்கியுள்ளதாகவும் விமர்சனம். ஒரு காமெடி வரும், ஞாபகம் இருக்கா? பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு. அது மாதிரி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காம கவர்னர் சிட்டிங் எம்எல்ஏன்னு கூப்பிட்டு நிறுத்தி அது நியூஸ்ல இருக்கணும்னு பாக்குறாங்க. சதுரங்க வேட்டை திரைப்படத்தை போல திமுக மக்களின் ஆசையை தூண்டி ஏமாற்றுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் தேர்தல் பரப்புரையில் பேச்சு. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் 950 வேட்பாளர்கள் போட்டி. அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 54 பேரும், குறைந்தபட்சம் நாகையில் 9 பேரும் களம் காண்பதாக இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. மக்களவைத் தேர்தலில் விசிகாவுக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு. மதிமுகவுக்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு. ஓபிஎஸ்ஐ எதிர்க்கும் மற்ற ஓபிஎஸ்களில் ஒருவருக்கு கரும்பு விவசாயி சின்னமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பிரதமர் மோடி செல்லா காசாகி விடுவார். சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனை ஆதரித்து பரப்புரை செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பை பிஞ்சு போன செருப்பு என கடுமையாக விமர்சித்த பாஜக தலைவர் அண்ணாமலை. பிஞ்சு போன செருப்பா இல்லையா என்பதை மக்கள் தேர்தலில் சொல்வார்கள் என RS பாரதி பதிலடி. நாட்டு மக்கள் அந்த செருப்பாலே அதுக்கு பதில் சொல்லுவாங்க. சென்னை பூந்தமல்லி அருகே உரிய ஆவணமின்றி வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட வங்கி கலெக்ஷன் பணம் 2,29 லட்சம் ரூபாய் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை. ஞாயிற்றுக்கிழமையான இன்று பொதுத்துறை வங்கிகளுடன் சில தனியார் வங்கிகளும் செயல்பட உள்ளன. நிதியாண்டின் கடைசி நாள் என்பதால் வருமான வரி தொடர்பான பணிகளை முடிக்க வங்கிகள் தீவிரம். கருப்பு பணத்தை வெள்ளையாக்கவே மத்திய அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்ததாக உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா விமர்சனம். அரசியலமைப்பு சட்டப்படியே மாநில ஆளுநர்கள் செயல்பட வேண்டும் எனவும் கருத்து. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட 2 முதலமைச்சர்களின் மனைவிகள் டெல்லியில் சந்திப்பு. அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதாவை தழுவி ஆறுதல் கூறிய ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா. அருணாச்சல பிரதேசத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் 10 பாஜக எம்எல்ஏக்கள் போட்டியின்றி தேர்வு. யாரும் எதிர்த்து போட்டியிடாததால் முதல்வர் பெமா காண்டு, துணை முதல்வர் சவுனா மெயின் உள்ளிட்டோர் எம்எல்ஏவாக தேர்வாகினர். சென்னையில் செக்மெட் கிளப்பின் மேற்கூரை இடிந்து 3 பேர் உயிரிழந்த விவகாரம். தலைமறைவாக இருந்த உரிமையாளர் அசோக் போலீசில் சரண். சென்னை விமான நிலையம் அருகே திரிசூலம் மலைப்பகுதியில் தீ விபத்து. செடிகள் மரங்கள் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளையொட்டி ஈஸ்டர் திருநாள் கொண்டாட்டம். வேளாங்கண்ணி உள்ளிட்ட தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை.
அறிக்கை தயாரிப்பு குழு ஒருங்கிணைப்பாளராக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நியமனம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் தலைமையில் 27 பேர் கொண்ட குழுவை அமைத்தார் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா. தமிழ்நாட்டில் திமுக இருக்கும் வரை மோடி மஸ்தான் வேலை பலிக்காது என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், வேட்பாளர்கள் இல்லாததால் பாஜக ஆளுநரையும் எம்எல்ஏவையும் மக்களவைத் தேர்தலில் களமிறக்குவதாக விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையத்தில் நடைபெற்ற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வ கணபதி மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசனுக்கு வாக்கு சேகரித்தார். கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் மூலம் நாட்டிற்கே வழிகாட்டியாக திமுக அரசு திகழ்வதாகவும் மத்திய அரசு எவ்வாறு செயல்படக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக பாஜக அரசு இருப்பதாகவும் விமர்சித்தார். திமுகவினர் தூக்கத்தை தொலைத்து விட்டதாக சேலம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பேசியதை குறிப்பிட்ட முதலமைச்சர், பாஜக ஆட்சியால் மக்கள்தான் தூக்கத்தை தொலைத்து விட்டனர் என கூறினார். சிலிண்டர் விலைய உயர்த்தினீங்கள, தாய்மார்கள் ஏழைகள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. வேலையில்லா திண்டாட்டத்தால இளைஞர்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. ஜிஎஸ்டியால சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் நடத்துறவங்க தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தால சிறுபான்மை மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. இப்படி 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில ஒட்டுமொத்த நாடு தூக்கத்தை தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாம தவிக்குது. மக்களோட நிம்மதியும் கிடைத்த பாஜக ஆட்சியை நடத்துகிற பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தால் வெளிவந்துள்ள தேர்தல் பத்திர ஊழலால தூக்கத்தை தொலைச்சிருக்கார். தோல்வி பயத்தால் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசும் பிரதமர் மோடி, ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது அவரை புகழ்ந்திருக்கிறாரா என கேள்வி எழுப்பினார். இந்தியாவிலேயே அதிகமாக ஊழல் நடைபெறக்கூடிய ஆட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு மோடி சொன்னது இப்போ ஞாபகம் இல்லையா? தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு வசதி ஏற்படாததற்கு ஒரு பெண் தான் காரணம்னு அம்மையார் ஜெயலலிதாவை குறை சொன்னவர் தான் மோடி அவர்கள். பாஜகவின் சர்வாதிகார போக்கின் மீது ஒட்டுமொத்த மக்களும் கடும் கோபத்தில் இருப்பதால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் தேர்தலில் போட்டியிடாமல் பின்வாங்கிவிட்டதாக விமர்சித்தார். இந்த தமிழ்நாட்டில் அதை விட பரிதாபமாக இருக்கு பாஜக. ஒரு காமெடி வரும், ஞாபகம் இருக்கா? பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு. அது மாதிரி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காம கவர்னர் சிட்டிங் எம்எல்ஏன்னு கூப்பிட்டு நிறுத்தி அது நியூஸ்ல இருக்கணும்னு பாக்குறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? பாஜகவுக்கு இருக்கிற பயம் எல்லாம் நோட்டாவை விட கீழே போயிடாம டெபாசிட்டாவது வாங்கணும் என்ற முயற்சி தான் நல்லா தெரியுது. தமிழ்நாட்டில் பாஜகவால் எப்பொழுதும் கால் ஊன்ற முடியாது எனவும் முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாடு எப்பவுமே புண்ணிய பூமியை தான் இருக்கும். நாட்டை மத அடிப்படையில் துண்டாட நினைக்கும் பாஜக பாவிகளோட மண்ணா மாறவே மாறாது. நான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், இங்க திமுக இருக்கிற வரைக்கும் உங்க மோடி மஸ்தான் வித்தை எல்லாம் பலிக்காது. 261 பேர் கொண்ட சரித்திர குற்றவாளிகள் பட்டியல் தன்னிடம் இருப்பதாகவும் அவர்களை கட்சியில் வைத்துள்ள பிரதமர் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசலாமா என காட்டமாக விமர்சித்தார். ஒரு 25 பக்கத்துக்கு பட்டியலோட வந்திருக்கேன். சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் டேட்டா ஆதாரம் இருக்கு. இது தவறுனா தயனை இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா என்பது வழக்கு போடுங்க. நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இந்த பட்டியல் இருக்கவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா? அத்தனை பேரும் பாஜகவில் தான் இருக்காங்க. பாஜக எனும் மதவெறி கூட்டத்தோடு பாமக நிறுவனர் ராமதாஸ் கைகோர்த்துள்ளதாகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பாஜகவுக்கு ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை எனவும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். மேலும் பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தங்களது சாதனைகளை பட்டியலிட தயாரா எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால் விடுத்தார்.